ஏசப்பா. உங்க நம்பியில வந்தவங்க யாருமே ஏசப்பா வெட்கப்பட்டு போக மாட்டாங்க ஏசப்பா. ஏசப்பா வெறும் கையா நான் கடந்து வந்து இரு பரிவாரங்களாக எனக்கு சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னால என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னால என்னை கைவிடல. வெறும் கையால கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறும் கையால கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன்.
Oh
வாழ்க்கை ஏசப்பா உங்க ஆவி ஊற்றப்பட்டால் எங்க வாழ்க்கை செழிக்கும் அப்பா. இந்த பொடியில ஊற்றுங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால எங்க நிரப்புங்கப்பா, உங்க ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா அப்பா. இந்த நொடியில ஏசப்பா இந்த சபை முழுவதுமே ஏசப்பா உங்க ஆவி பொழியறதுக்கு, பெருமழையா பொழியறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்க வல்லமை நீங்க நிரப்புங்க ஏசப்பா, உங்க ஆவி எங்க மேல நிரப்புங்க ஏசப்பா. சோஸ்திரிக்கிறோம் பிதாவே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன
உங்க வல்லமையால எங்க நிரம்பி ஏசப்பா, உங்க அக்கினியால எங்க நிரம்பி ஏசப்பா, எங்களை கொண்டு நீங்க பயன்படுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொருத்தரும் நிரம்புங்க ஏசப்பா. உங்க ஆவி ஏசப்பா எல்லாரும் மேல பொழியுறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்களே வழி நடத்துங்க ஏசப்பா. மறுபகுதி முற்றிலும் அவங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். கேட்கின்ற மன்னாவை ஏசப்பா கேட்டு அது படி நடக்கிறதுக்கு அது வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் நீங்க தாங்க ஏசப்பா. ஏசப்பா பேச போகிற தாசனை வரைந்து நீங்க பேசுங்க ஏசப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து எங்களுக்கு வழி நடத்துங்க. இயேசு மூலமா ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அவரை ஆராதிக்க நீங்கள் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வருகை நான் வரவேற்கிறேன். நம்ம மத்தியில் பாஸ்டர் மோசஸ் இருக்கிறாரு. தொடர்ந்து அவருடைய கரங்களை தட்டி நான் வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியிலே அவர் பேசுகின்ற தலைப்பு கிறிஸ்து மீண்டும் வருகிறார். கிரைஸ்ட் ரிட்டன். இன்றைக்கு டூம் சண்டேன்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் டூம் சண்டேன்னு சொல்லுவோம். மலாயில் ஹரி ஹேட்மான். ஓகே, குத்பா ஹரினி டலம் தாஜோ ஹரி ஹேட்மான். ஆக தேவன் டூம் சண்டேனாக்கா அவரோட இரண்டாம் வருகை குறித்து ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கிறார். ஆண்டவர் வருகிறார். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேங்க ஆண்டவர் வருகிறார்? கை தூக்கு பார்ப்போம். ஆண்டவர் மீண்டும் வருகிறார். எதுக்கு வருகிறார்? நம்மளை நியாயத்தி இருக்க போகிறார். ஆக கிறிஸ்து பிரிவுனா இது மனசில் நீங்கள் வச்சுருக்கணும். சும்மா சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. ஓகே, ஆண்டவர் பாஸ்டர் இன்னைக்கு சொல்கிறார், உங்கள் மத்தியில் போதிக்க போகிறார். கிறிஸ்து வருகிறார். அவர் எதுக்கு வருகிறாருன்னா நம்மளை நியாயத்திக்க வருகிறார். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவருக்கு பிரியமாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அது கேட்க ஆண்டவர் இன்றைக்கு அவர் வருகிறார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட தலைப்பில் மத்திய 25:31 20:46 வரைக்கும் ஆண்டவர் வருகை குறித்து ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார். அவர் வரும்போது என்ன செய்ய போகிறாருன்ட்டு நம்மளுக்கு எச்சரிக்கிறார். ஆக நீங்கள் காது விட்டு கேளுங்க. காது உள்ளவன் கேட்க கடமைன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆக நம்ம அவரை நம்புகிறோம். இயேசு வருகிறார். இயேசு தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். வேறு யாரும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. உங்கள் கூட்டாளியோ அல்லது உங்கள் அண்ணன் தம்பியோ உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை பாஸ்டரோ உங்களை கைப்பிடிச்சி கொண்டுட்டு போக முடியாது. ஆண்டவர் இயேசு மட்டும்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். அவர் நியாயத்தீர்ப்பில் அவர் தீர்த்துட்டு பிறகு உங்களையே அவரை விசாரிக்கிறார். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு நல்லது செய்தேன், அநேக நன்மைகள் உங்களுக்கு செய்தேன், அதுக்கு நீர் நன்றியாக இருக்கிறியா இல்லையான்ட்டு இன்று வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். தொப்போ டாடா தஞ்சா சிலரான்றாங்களா, நெஞ்சி டாடானா நெஞ்சா தட்டி பாரு, அது உண்மையிலே ஆண்டவர் எனக்கு செய்தாரா இல்லையான்ட்டு நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, கடந்த 2 வாரமாக நான் ஆண்டவர் நம்மளுக்கு ஓனிங் பண்ணியிருக்கிறார். நான் வருகிறதுக்கு முன்னே சில காரியங்கள் பிரச்சனைகள் உண்டாகும், சில காரியங்கள் நடக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டு நீ ஏமாந்துடாத, நீ எச்சரிக்கையாக இரு, விழிப்புணர்வோடு இரு. ஏன்னா நிறையா பேர் உன்னை ஏமாற்றுவாங்க. சரியா? விசேஷமாக நான் தான் கிறிஸ்து, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றுவார். இவர்களெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். ஆக நீங்கள் விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். இவன் உண்மையில் நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும். புரியுதா? சும்மா கூட்டாளி சொல்கிறானாக்க அவன் பின்னால் நீ போயிடாத. இவன் நல்லவனா கெட்டவனான்ட்டு நீ சிந்திக்க வேண்டும். இவன் பின்னால் நான் போனாக்கா எனக்கு நல்லது உண்டாகுமா இல்லையான்ட்டு நீங்கள் யோசிக்கணும். நிறைய பேர் கூட்டாளி பின்னால் போனதுனால அவன் உனக்கு தெரியாது அவன் என்ன பண்ணுறான். அவன் போதைப் பொருள் கஞ்சா எடுத்துகிட்டு வரலாம், ஹீரோயின் எடுத்துகிட்டு வரலாம், அல்ல அவன் கையிலே ஆயுதமும் இருக்கலாம், பிஸ்டோலும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஆக நீ உனக்கு தெரியாது, ஆனால் உன்னை கூப்பிட்றான், அவன் பின்னால் நீ போகிற. அங்கே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் சீலாப்பா உன்னை சுட்டு தள்ளிட்டான்னு வச்சுக்கோங்க.
பார்த்தாக்கா அவன் வச்சுருக்கிறான் பிஸ்டோலை இல்லை கஞ்சாவா. பிடிபடும்போது நீங்களும் நீயும் சேர்ந்து பிடிபடுவங்க. ஏன்னா கூட இருந்திருக்கிற நீ கோர்ட்டில் நீ எவ்வளோ தான் வாதாடினாலும் ஆனால் அந்த இடத்துல ப்ரூஃப் இருக்குது, அவங்ககிட்ட அந்த பொருள் இருந்ததுனால நீங்களும். ஆக நீங்கள் அவன் பின்னால் போகாத மண்ணுக்கு அவனோட நீ சேர்றதுக்கு, அவன் உனக்கு கூட்டாளி என்று சொல்கிறதுக்கு நீ சிந்திக்கணும். இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு நீ சிந்திக்க வேண்டும். நீ ஏமாந்த போய் அவன் என் கூட்டாளி, எனக்கு அவன் உயிரே கொடுப்பான் உயிரே கொடுப்பான், உன்னை தூக்கி ஜெயிலில் போடுவான், உன்னை தூக்கு தண்டனை போட்டுருவான். புரியுதா? ஆக நீங்கள் விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வருகையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் குறித்து நான் உன்னையே கேள்வி கேட்பேன். நம்ம நிருப பகுதி வாசிக்கும்போது அவர் வருகையில் அவர் என்ன புஸ்தகம் திறக்கிறாரா? ஜீவ புஸ்தகம். ஆக அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதியிருக்கணும். புரியுதா? ஆண்டவரே, நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் நல்லது செய்தேன்ட்டு உன் புக்கில் உன் பேர் இருக்கணும். ஆண்டவரே, உனக்கு நான் கீழ்ப்படிந்தேன், இந்த நாளில் இந்த பிரச்சனையில் நான் சம்மந்தப்படலை. உன் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாட்களே திறந்து விசாரிப்பார், நீ நல்லவனா கெட்டவனா. இன்றைக்கு நம்ம வாசிப்போம். ஓகே, இன்றைக்கு நம்ம வாசிக்கும்போது முன்கூட்டியே ஆண்டவர் எச்சரித்தார். இன்றைக்கும் அவரோட வருகையில் ஆண்டவர் 2வது வருகை நிச்சயம் வருகிறார். அந்த வருகையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்ட்டு இன்றைக்கு நாம் தியானிப்போம். Jadi kita akan renung pada bacaan kita Matius 25 ayat 31 hingga 46, di mana Tuhan Yesus memberi kita amaran bahawa kamu akan diadili hari kiamat. Di hari kiamat Tuhan Yesus akan memanggil kamu, mari sini, berdiri depan saya, dan kamu jawab, apa kamu buat dalam dunia ini? Saya ada buat kebaikan untuk kamu, saya memberi segala kehendak kamu, dan kamu balas saya macam mana? Jawablah. Buku jiwa akan dibuka dan akan Yesus tengok apa kebaikan kamu buat. Jadi kita renung Matius 25 ayat 31 hingga 46. வாசிப்போம். மத்தேயு 25 வசனம் 31லேருந்து 46 வரைக்கும். ஆக அன்றியும் மனுஷகுமாரன் இரண்டாம் வருகையிலே தம்முடைய மகிமையை குறித்து தூதர்களும் கூட இயேசு கூட வருகிறாராம். அவரோட வருகையில், இரண்டாம் வருகையில். Apabila kedatangan Yesus Kristus kali kedua untuk menghakimi kita, bahawa anak manusia datang dengan segala kemuliaannya dan diiringi oleh malaikat-malaikatnya. ஆண்டவர் ஒண்டியா வரல, தூதர்களும் கூட வருவார்கள். உன்னை நியாய தீர்க்கும் போது தூதர்களும் சாட்சி சொல்லுவார்கள், நீ என்ன பண்ண அப்படின்ட்டு. ஆக தொடர்ந்து வாசிமா. ஆண்டவர் நியாய தீர்ப்பு தன்னோட சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் உன்னை நியாய தீர்ப்பார். Jadi dia akan duduk di takhta. Yesus akan duduk di takhta dan akan membicarakan kamu daripada takhta-nya. Wasima. Jadi apabila Yesus duduk di atas takhta, semua bangsa akan berhimpun di hadapannya. ஆக எல்லாரும், நீங்கள் சபையில் உட்கார்ந்துருங்க, நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் ஆண்டவர் படித்த யாவரும் அவர் முன்னுக்கு நியாய தீர்ப்பில் நிற்பார்கள். அவன் சீன, அவன் இல்லை, அவன் மாய்கரன், அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எல்லாருமாக அவர் முன்னுக்கு நிற்கணும். நீங்களும் சரி, நானும் சரி, அந்த நியாய தீர்ப்பில் இயேசு முன்னுக்கு நின்று பதில் சொல்லி ஆகணும். தொடர்ந்து
பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். Jadi di sini ya, Yesus bila duduk di takhta, dia akan menghakimi segala manusia hidup dalam dunia ini. Jadi seperti எப்படி ஒரு மேய்ப்பன் seumpamanya bagaimana gembala itu akan mengasingkan bila kambing dan biri-biri datang, dia akan mengasingkan seperti domba daripada kambing. Kambing sebelah kanan, domba sebelah kiri. ஆக எப்படி மேய்ப்பன் ஆடும் செம்பரி ஆடையும் பிரிக்கிறானோ, அதே போல அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே உங்களையும் ஆண்டவர் பிரிக்கிறார். அதாவது நீ நல்லவனா கெட்டவனா, நல்லவனுங்கள் எல்லாரும் ஒரு பகுதி இடது பகுதி, கெட்டவர்கள் எல்லாரும் வலது பகுதியில் என்று ஆண்டவர் பிரிக்கிறார். ஆக நம்ம இங்கே சிந்திக்க வேண்டும், நம்ம ஆடா இல்லை வெள்ளாடா, செம்பரி ஆடு. ஸோ நம்ம எதில் நிற்கிறோன்ட்டு தொப்போடாடா தனியா சிலர் உங்களுக்கு தெரியும் நீ நல்லவனா கெட்டவனான்ட்டு, நீ இயேசுக்கு கீழ்ப்படுறியா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரியும். ஆக நீ ஆடா இல்லை வெள்ளாடா, செம்பரி ஆடு. Jadi kamu tahu diri kamu sendiri bahwa kamu ini adalah orang baik atau jahat, bahwa kamu ini kambing ke atau kambing biri-biri. Topuk dada tanya selera. Jadi di hari itu Yesus akan mengasingkan kamu. Yesus tak akan bagi kamu duduk dengan orang jahat. Orang baik semua pergi sebelah kanan, yang jahat itu semua pergi kiri. தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். Haleluya. Kemudian raja itu akan berkata kepada mereka yang di sebelah kanannya, yaitu orang-orang baik itu, mari kamu yang diberkati oleh Bapakku, warisilah kerajaan yang telah disediakan untukmu sejak dunia ini dicipta. ஆக உலகம் படைக்கிறது முன்பே ஆண்டவர் பரலோகத்தை நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். ஆக பிதாவானவர் நல்லவர்கள் எல்லாம் நீ என்னோட இருங்க அப்படின்ட்டு பிரிக்கிறார். அந்த இடத்துல நம்ம நல்லவனா கெட்டவனான்ட்டு நீங்களே தெரிந்து கொள்ளுங்க. ஆனால் இது உண்மையிலே நடக்கும். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, இந்த காரியம் இந்த சம்பவம் நிச்சயம் நடக்கும். அந்த நியாய தீர்ப்பில் நம்ம எங்கே இருக்கிறோன்ட்டு நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் நல்லவனா கெட்டவனே ஆசிருக்கு தெரியாது. ஆசிரு கண் மறைக்கலாம், ஆனால் ஆண்டவர் கண் மறைக்க முடியாது. அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கும் போது உங்கள் பேர் அதில் இருக்கணும். புரியுதுங்களா? தொடர்ந்து வாசியமா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ நல்லவனாக்கா நீ நல்லது செய்கிற, ஆண்டவர் கீழ்ப்படுகிற. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு சோறு கொடுத்தனே. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை நீ தீர்த்த. Saya lapar, kamu bagi makan. Saya dahaga, kamu beri minuman. Saya orang asing, அன்னி நான் இருந்தேன், எனக்கு இடம் கொடுத்த. எனக்கு வீடு இல்லாமல் இருந்தேன், என்னை யாரும் பராமரிக்கலை. Tak ada orang jaga saya seperti seorang asing. Saya ditinggalkan, ibu bapa saya pun sudah buang saya. Tapi kamu terima saya, kamu bagi saya rumah, kamu bagi saya makanan, kamu bagi saya minuman. ஆக இந்த நல்லதெல்லாம் எனக்கு செய்தியே. saya tak ada pakaian, உடுப்பு இல்லை, ஆனால் எனக்கு உடுப்பு கொடுத்தியே. வாசிமா. saya sakit, kamu datang dan tanya kabar. Jadi tepuk dadalah, pastor masuk hospital, berapa orang dapat datang melawat saya, tanyalah. Jadi saya akan bergembira. Ni வந்து என்னை விசாரித்து, pastor macam mana, sehat tak pastor, jaga diri,
Cakap macam itulah, bagilah. Yesus sini kata, saya sakit, kamu datang melawat dan tanya kabar. Sabrina duduk hospital, berapa orang pergi melawat dia? Berapa hari mah dia duduk hospital? 5 hari ke? Apa dia? எத்தனை நாளுமா? 4 நாள் ஹாஸ்பிட்டலில் சப்ரீனா இருந்துச்சு. நீங்கள் தூக்கி தூக்கி விளையாடுறீங்கள, போய் பார்த்தீங்களா சப்ரீனாவை? ஆண்டவர் இங்கே கேட்குறார், நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், என்னை வந்து சந்தித்தியா, என்னை வந்து விசாரித்தியா? தொப்போட்டாடா நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஸ்டேஜுக்கு வரும்போது எத்தனை பேர் நீங்கள் நலம் விசாரிக்கிறீங்க? Bila kamu datang gereja, kamu duduk dan berdoa kepada Tuhan Yesus. Adakah kamu tanya kabar orang sebelah? பக்கத்தில் உட்காந்துருக்குறோம், நீங்கள் பார்த்து நல்லா இருக்கிறாடா நீ, சாப்பிட்டியா நீ அப்படின்னு விசாரிச்சியா? உனக்கு சாப்பாடு கையில் இருந்தாலும் அந்த வார்த்தை ஆண்டவர் கொடுப்பாரு சாப்பாடு. இங்கே இயேசு சொல்கிறாரு பாருங்க, அவர் பார்த்துக்குவார். ஆனால் நீங்கள் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரோட பிள்ளைங்களை நீங்கள் ஆண்டவரே விசாரிக்கிறார் பாருங்க. தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். Jadi di sini ya, orang-orang yang benar, contoh kamulah, kamu akan tanya, Yesus, bila kami buat perkara-perkara ini semua? Bila masa? Saya tak ingat. Bila masa you datang Yesus? Ini bukan bermaknanya Yesus sendiri datang depan rumah kamu, kamu baru tolong. Wasimah. Jadi orang yang benar itu tanya, bila masa kami ada bagi lu makan, minum semua tu? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களை ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பாருங்க. நீங்கள் கேட்குறங்க, எப்போ இயேசு நீங்கள் வந்தங்க, என் வீட்டு முன்னுக்கு நின்றுங்க, இல்லை என்கிட்ட வந்து கேட்டுங்க, நான் பசியாக இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடு, நான் தாகமாக இருக்கேன், எனக்கு தண்ணி கொடு, எனக்கு உடுப்பு இல்லை, எனக்கு சட்டை கொடு, எனக்கு வீடு இல்லை, என்னை வீட்டில் சேர்த்துக்கோ, நான் ஜெயிலில் இருக்கிறேன், நான் சீக்காக இருக்கிறேன், என்னை வந்து நீ சந்தித்திய அதுக்கு நன்றின்ட்டு இயேசு இங்கே நன்றி சொல்லுகிறார். ஆக இவங்க கேட்கும்போது இயேசு என்ன சொல்கிறேன்னா, நீ நேரடியாக எனக்கு நீ செய்யலைன்னாலும் யார் ஒருவன் உனக்கு தெரியுது அவன் கஷ்டப்படுகிறான், அவன் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறான், அவன் அனாதையாக கிடக்கிறான், அவனுக்கு நீ உதவி செய்யல, அது நீ எனக்கு செய்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு உன் கண்முனுக்கு அநேகர் நீங்கள் பார்ப்பங்க, உங்களுக்கு தெரியும் அவங்க கஷ்டப்படுறாங்க, பிச்சைக்காரங்க. நான் எப்போதும் நான் பேங்க்கு போகும்போது பேங்க் முன்னுக்கு இந்த பிச்சைக்காரங்க சீனனும் சரி, மலாய்க்காரன் சரி, தமிழாலும் சரி நின்று கேட்பாங்க. என்கிட்ட நான் போடுவேன். ஆனால் கொஞ்ச நாளாக ஒரு சீனனுக்கு நான் போட விட்டுட்டேன். ஏன்னா என் கண் முன்னுக்கு அவன் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறான் பாருங்கள். நம்ம இறக்கப்பட்டு அவனுக்கு காசு கொடுக்குறோம், நம்மளே சிகரெட் குடிக்கல, அவனுக்கு உள்ள இது என்னது சலுகை பாரு, சிகரெட் அடிச்சுருக்கிறான். கொஞ்சமாவது யோசிக்கிறேன், நான் பப்ளிக்கு உனக்கு பிச்சை போடுறாங்க, அவன் முன்னுக்கே நீ போய் சிகரெட் குடித்தாக்க போடுவாங்க பிச்சை. Jadi saya pernah dan sekarang pun saya bila nampak orang pengemis saya akan derma. Tapi ada satu Cina tahu, dia duduk depan bank sana, dia isap rokok. You adalah pengemis dan kamu isap rokok. உதாரணத்துக்கு நீங்களே சாப்பிட்றது கேஎஃப்சி சாப்பிட்றதே மாதம் கணக்காகும். மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவோம். ஆனால் அவன் பேங்க் மின்னுக்கு உட்காந்துக்கிட்டு அவன் கேஎஃப்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். உங்களுக்கு பார்க்க அவனுக்கு பிச்சை போட மனசு வருமா? நானே 3-4 மாதத்துக்கு அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கேஎஃப்சி சாப்பிட்றேன். இவன் என் மண்ணுக்கு கேஎஃப்சி சாப்பிட்ருக்கிறான். பார்த்துக்க, பசிக்கு சாப்பிடுங்க, ஆனால் உதவி செய்யுங்க, உனக்கு தெரியாது அது யாருன்ட்டு. அதான் இயேசு சொல்கிறாரு, அவன் பிச்சைக்காரனாக இருக்கிறானாங்க, அவனுக்கு நீ பிச்சை போடுற, முழு மனதோடு உதவி செய்கிற, அது நீ எனக்கு உதவி செய்கிறதாக. புரியுதா? ஆக
நீங்கள் உதவி செய்யலாமா? எனக்கு தெரியல, அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், ரூபத்தில் வரலாம் ஆண்டவர், பல ரூபத்தில். ஆக இன்றைக்கு உதாரணத்துக்கு ஹோம் பிள்ளைங்க, இன்றைக்கு நான் சொல்ல வேண்டும், நான் நேற்று நடந்த சம்பவத்தை நினைத்து ஆண்டவர் என்று ஒன்று வெளிப்படுத்துகிறாரு. உங்களோட சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் பாஸ்டர் இயேசு பிள்ளையும் நானும் ஒன்றா காடியில் போகும்போது எப்போதும் அவரோட குறையை சொல்லிகிட்டு இருப்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு, சாப்பாடுக்கு காசு இல்லை, அதாவது சேவா காசு கட்டுறதுக்கு காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் உங்களுக்கு தெரில, ஆனால் அவருக்கு அந்த மனசு இருக்கு பாரு. நீங்கள்லாம் உதவி இல்லாமல் வந்திருக்குறீங்க, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கேட்டு பாருங்கள், மாதம் ஒரு 10 காசு அது கொடுக்குறாங்கன்ட்டு ஹோம்க்கு, ஒரு காசு கொடுக்கறதில்ல. ஆனால் இவர் எத்தனோ பேர்த்துக்கிட்ட பிச்சை அடக்கிற மாதிரி கேட்டு சமாளிக்கிறாரு. அவர் எத்தனை நாள் நிம்மதியாக தூங்கினாரோ எனக்கு தெரில. ஆனால் என்னால் முடியாது, நான் டைரெக்டாக சொல்லிட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் செய்கிற இந்த ஊழியம் என்னால் செய்ய முடியாது. அதுக்கு அந்த மனசு இருக்கணும். உங்களை ஏற்றுக்கொண்டார்கள், உங்களை பெற்றவங்க இருக்கிறாங்க, யாரும் அனாதைன்றதில்ல, அம்மா அப்பா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உங்களை கை விட்டுட்டு தானே ஹோமில் விட்டாங்க. ஆனால் இவர் உங்களுக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்கணும், நேரத்துக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் போகணும், உங்களுக்கு உடுப்பு இருக்கணும், உங்களுக்கு எல்லாம் இருக்கணுன்ட்டு அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நியாய தீர்ப்பில் ஆண்டவர் அவர் ஆடா இல்லை வெள்ளாடான்ட்டு ஆண்டவர் பிரிக்கும்போது அவரை நியாய தீர்ப்பார். உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்ட்டு. நிச்சயமாக அவர் பரலோகத்துக்கு போவார். அல்லேலூயா. ஆக நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இங்கே பாருங்கள், நீங்கள் இயேசுக்கு சோறு போடலை, இயேசுக்கு நீ தண்ணி கொடுக்கல, இயேசுக்கு நீ உடுப்பு போடல, வாங்கி கொடுக்கல. ஆனால் இயேசு உங்களுக்காக அவர் நன்றி சொல்கிறார். புரியுதா? ஆக நீங்கள் உங்களை வச்சு நடத்துகிறாரு, ஹோம் வச்சு, நீங்கள் அவருக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? அவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? நீங்கள் நன்றி சொன்னாக்கா அது ஆண்டவர் இயேசுக்கு மகிமை. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் இவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் எப்படியாவது சாப்பாடை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு, அதுக்கு உங்களுக்காக ஆண்டவர் இயேசு அந்த ஆத்மாக்க நன்றி சொல்கிறார். அந்த உதவி செய்கிறவர்களை ஆண்டவர் பிரிக்கிறார். நீ ஆடா இல்லை வெள்ளாடை பிரித்து அவர்களை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். புரியுதா? ஆக நீங்கள் நன்றி சொல்லுவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்கள் சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவன் போட்டானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் போய் அப்பா அம்மா கூட உட்காந்து பாருங்கள், நேரத்துக்கு நேரம் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னுட்டு இந்த கஷ்டம் அவருக்கு தெரியும். ஒவ்வொரு தடவை நான் அவரோடு இருக்கும்போது அவர் பகிர்ந்து கொள்வார் அனுபவத்தை. ஆக நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்வர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பரலோகத்துக்கு போகிறாங்க, நீங்களும் பரலோகத்துக்கு போகணும். இது வார்த்தையாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறேன். நீ உங்களை பாஸ்டர் பிடிக்குதோ இல்லையோ அது வேறு கதை. சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன். நாளைக்கு நியாய தீர்ப்பு நாட்களில் ஆண்டவர் வெள்ளாடு ஆடுகளும் பிரித்து நாளைக்கு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏசு எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு, அந்த சீனன் தமிழ் பேசுவார், ஆனால் அவர் இதை பற்றி சொல்லவே இல்லையே, கண்டுக்கவே இல்லையே, நாங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அவர் தெரிலடுறார். அப்போ ஆண்டவர் என்னையை நியாய தீர்ப்பார். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நீங்கள் கேட்குறீங்கயோ இல்லையோ ஏசுக்கிட்டு போய் சொல்ல, எங்கள் பாஸ்டர் இதை பற்றி பேசலன்ட்டு சொன்னா இல்லையா? தனுஷ் பாஸ்டர் சொல்கிறேன்னா இல்லையா? ஆக நீ ஆடா இல்லை வெள்ளாடா அப்படின்ட்டு நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும். புரியுதா? இங்கே தான் ஆண்டவர் இயேசு கேட்குறாரு, இந்த சூழ்நிலை இருக்கும்போது நீ செய்தியான்னு. தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனும் காவலில் வைக்கப்பட்டவனுமாய் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார்.
Parenga ayat 41, selepas itu dia akan berkata kepada mereka yang di sebelah kirinya, ngalah dari sisiku, mampuslah kamu. Adan salawar Yesus. Orang yang berdiri di sebelah semasa Yesus memisahkan kambing dengan biri-biri domba. Jadi dia akan tanya kepada kamu, yang jahat itu semua sebelah kiri, yang kanan itu semua orang baik, kamu masuklah surga. Yang jahat itu Yesus kata, mampuslah kamu. Adan சொல்லுவார் ஆண்டு, ஐயோ உனக்கு. ஆக di sini dia kata, kamu yang berlaknat ke dalam api kekal. Api kekal akan naragam. தொலைஞ்சு போடான் பாவி, அநியாயக்காரனே, மோசக்காரனே, கீழ்ப்படியாதவன், எதிர்த்து நிற்கிறவன், இயேசு விசுவாசிக்காதவன், இயேசுக்கே எதிர்ப்பாக நீ சாட்சி உள்ளவனாக இருக்கிற. ஆக நீ எங்கே தள்ளுறா? அக்னிக்குள்ள ஆண்டவர் தள்ளுறார். இது நடக்கும், இது கதை இல்லை, உண்மையிலே நடக்கின்ற ஆண்டவர் இயேசு இங்கே சொல்கிறார். Jadi kerana aku lapar kamu tak tolong saya, aku dahaga kamu tak bagi minum, aku orang asing kamu tak terima saya, aku tak ada pakaian kamu tak beri aku pakaian, aku sakit dan dalam penjara kamu tak melawat saya. ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கணும். நானும் உண்டு, என் பிரச்சனை உண்டு, என் வீடு, என் பிள்ளைகள், என் கூட்டாளி அப்படின்ட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ பிறர் மேல் அன்புள்ளவனாக இருக்க வேண்டும். Kamu kena kasih, mengasihi di antara satu sama lain. Semua adalah ciptaan Allah. ஆண்டவர் படைப்பு எல்லார் மேலும் நீங்கள் அன்பு செலுத்துறவர்களாக இருக்க வேண்டும். ஒதுக்கி நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, இது என் பிள்ளை, என் சம்பாதித்தனம், என் காசு, என் வீடு அப்படின்ட்டு, என் சாப்பாடு, என்னோட KFC, என்னோட தண்ணி அப்படி நீ நினச்சிருக்கீங்களா? இருங்க, உங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடம் ஆண்டவர் கொடுக்குறாரு, அதுதான் நரகன்றாரு. எரி நெருப்பில் நீ போய் உழு, நீயே மனசு இல்லாதவன், கல் நெஞ்சுக்காரன், நான் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறேன், நீ கஷ்டத்தில் படக்கூடாதுன்றதுக்காக உனக்கு வேலை கொடுத்துருக்குறேன், உனக்கு குடும்பம் கொடுத்துருக்குறேன், கணவர் கொடுத்துருக்குறேன், மனைவி கொடுத்துருக்குறேன், பிள்ளை கொடுத்துருக்குறேன், வருமானம் கொடுத்துருக்குறேன், எல்லாத்தையும் நான் செய்தனேன். ஆனால் அங்கே ஒருத்தவன் கண் முன்னுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு நீ உதவி செய்யா? அதுதான் ஆண்டவர் இங்கே கேட்குறான், போடா நரகத்துக்கு நீ அப்படின்ட்டு. நம்ம அந்த நிலைமையில போகக்கூடாது, அதான் சொல்ல வர்றார் இயேசு. தொடர்ந்து அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் இருக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவருக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய அக்கினியில் அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். Jadi di sini ya, orang yang sebelah kiri ya, yang Yesus marah tu, dia akan tanya, Tuhan Yesus, bila, எப்போ நீங்கள் என்னை வந்து பார்த்தங்க, bila kamu datang kepada kami, bila kamu minta kita makan minum, bila kamu sakit dalam penjara, bila kamu orang asing. இதெல்லாம் நீங்கள் இயேசு பார்த்து கேட்குறங்களா? நியாய தீர்ப்பாண்டிருக்கு, நியாய தீர்ப்பாண்டிக்கு நீங்கள் வந்து ரொம்ப நல்லவன் போய் நிற்கிறீங்களா? ஆண்டவரே, நானும் நல்லவன் தானே, நானும் தானே சர்ச்சுக்கு வர்றேன், நானும் தானே பாட்டு பாடுறேன், நானும் தானே காணிக்கு போடுறேன், இதெல்லாம் சொல்லி ஆண்டவர் நீங்கள் நியாயத்திருக்கிறீங்க, ஆண்டவர் முன்னுக்கு நியாயத்தை கேட்குறேங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஏற்கனவே இது எச்சரித்தார், இதெல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீங்கள் பிறர் மேலே அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்கள் நீங்கள் செய்யணும். மற்றவங்க பார்க்கும்போது உங்களை பார்த்து இவன் இயேசு, இவன் கிறிஸ்துவன் அப்படின்ட்டு சொல்லணும். ஆனால் நீங்கள் உங்களோட போக்கு பார்த்து இவன் நல்லவனா கெட்டவனா அவனே குழம்பு போயிடுவான். ஆனால் பார்த்தா சர்ச்சில் இருக்கிறான், ஆனால் பார்த்தாக்கா கிறிஸ்துவ வீட்டில் இருக்கிறான், ஆனால் செய்கிறது பெரிய சேட்டை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு,
அவன் நீ நல்லது செய்யலைனாக்கா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறார் ஞாயிற்று, அப்பாலே போ, உன் பேர் கிறிஸ்துவ பேர் இருந்தாக்கா நீ கிறிஸ்துவன்னு சொல்லி ஏமாத்திட்டு தெரியாத. ஆண்டவர் உன்னை தெரியாதுன்றார், அப்பாலே போ, நீ போ அப்படின்றாராம் நியாயத்தீர்ப்பில். ஆக நம்ம சிந்திப்போம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோன்ட்டு இன்றைக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் சொல்கிறார். ஆக நீங்கள் சிந்திங்க. முடிஞ்சாமா? ஆக நீங்கள் சிந்திக்க வேண்டும், நான் ஆடா இல்லை வெள்ளாடா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு நியாயத்தீர்ப்பு நாட்களில் ஜீவ புஸ்தகத்தை திறந்து அந்த ஜீவ புஸ்தகத்துக்கு நீங்கள் பதில் சொல்லவர்களாக. Jadi Yesus akan tanya kita di hari kiamat, adakah saya ini kambing atau kambing biri-biri? Tepuk dan tanya sendiri, kamu ni di mana? Adakah saya berterima kasih kepada orang yang tolong kita? Yesus di sini dia kata terima kasih kerana kamu bagi makan, kamu bagi rumah, kamu bagi minum. ஆண்டவர் உங்கள் சார்பாக நன்றி சொல்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசுக்கு நன்றி சொல்லுவர்களாக இருக்கிறோமா? இங்கே எவ்வளோ செய்கிற ஆண்டவருக்கு, அந்த ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அவர் சொன்னபடியே செய்கிறோமா? அவருக்கு பிடித்தமான பிள்ளையாக இருக்கிறோமா இல்லையான்ட்டு சிந்திக்க சொல்கிறார் ஆண்டவர். ஆக கிறிஸ்து பிரியமானவனை, நீ வந்து ஆடா இல்லை வெள்ளை ஆடா அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்குறார். நீங்கள் ஆடாக இருந்தாக்கா உங்களுக்கு பரலோகத்துக்கு நித்திய வாழ்வு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். Jikalau kamu adalah kambing, kamu domba, Yesus bagi kamu hidup yang kekal di surga. Jadi ingatilah, bila kamu mengasihi Yesus. என்ன தனுஷ் சொந்தமாக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிற பாஸ்டர் கதை சொல்கிறேன், கேட்குறியா? கேள்வி கேட்போம், நீ அந்த பதில் சொல்லணும். ஆமாவா இல்லையா? நீ ஆடா இல்லை வெள்ளாடா? எவ்வளோ நேரம் சொன்னேனே, நீ யோசி. நீ ஆடா வெள்ளாடா? ஆடு. நீ ஆடுனா நீ பரலோகத்துக்கு போயிடுவ, சரியா? நீ வெள்ளாடுனாக்கா நீ நரகத்துக்கு போயிடுவ. புரியுதா? ஆக ஆண்டவருக்கு பிடித்த காரியம் செய்யணும். ஆமாவா இல்லையா? அவருக்கு சாட்சியாக மகிமையாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆக நம்மளே சிந்திப்போம். இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை, அநேக காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அவரோட வருகையில் நியாயத்தீர்ப்பில் இது எல்லாம் ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்பார். நீ எத்தனை பேர்த்துக்கு உதவி செய்த? நீ எத்தனை பேர்த்து முன்னாக எனக்கு சாட்சியாக இருந்த? நீ கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கல, அந்த கிறிஸ்து இயேசுக்கு மகிமையாக இருந்தியா? அவர் பேர் நீ காப்பாற்றினான்ட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார் நியாயத்தீர்ப்பில். ஏன்னா அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கும் போது உங்கள் பேர் இருக்கணும். இல்லைனாக்கா சொறையிலா அப்பாலை போன்றார் ஆண்டவர். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளே நாம் சிந்திப்போம். வீட்டில் போய் படிங்க திரும்பியும். மத்திய 25 அந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன தான் சொல்ல வர்றார், ஆண்டவர் என்ன தான் வைத்திருக்கிறாருன்ட்டு இங்கே கிளியராக ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தில் நியாயத்தீர்ப்பில் இது நடக்கும். ஆமாம், இவர் நான் சொல்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டேன். கேட்குறே இல்லையோ உன்னோட பாசம்? நாளைக்கு இயேசு முன்னுக்கு சொல்லாது, எங்கள் பாசர் இதெல்லாம் சொல்லலை, இயேசு சொல்லியிருந்தாக்கா நான் அப்பயே திருந்திருப்பேனே, அப்பயே உனக்கு நான் நன்றி சொல்லியிருப்பேனே. அந்த டைலாக் விடாத. இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆவியானவர் சாட்சியாக இருக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். இன்றைக்கு இத்தனை மணிக்கு என்னை குறித்து சாட்சியாக சொன்னார்ன்ட்டு எனக்கு ஆண்டவர் பேர் எழுதிடுவார். நான் இல்லை உங்களை ஐசி வைக்கிறேன், உங்களை பயந்து நான் பேசலை, மறைக்கலை, நேரடியாக சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை நியாயத்தீர்ப்பார். இந்த நியாயத்தீர்ப்பு விட்டு நீங்கள் ஓட முடியாது. நீ ஆடா இல்லை வெள்ளை ஆடான்ட்டு இன்றைக்கு நீங்கள் முடிவு பண்ணுங்க. அல்லேலூயா. நன்றி. ஜெபம் செய்வோம். கர்த்தர், இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உனக்கு கீழ்ப்படிந்து உனக்கு மகிமையாக நாங்கள் சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. இது வரைக்கும் நாங்கள் எந்த தப்பு பண்ணியிருந்தாரோ ஆண்டவர் எங்களை மன்னித்திரும் தேவனே. 7 times 70 times மன்னிக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் வருகைக்கு முன்னுக்கே நம்ம மாற வேண்டும். ஆண்டவருக்கு பிடித்தமான செயல்கள் நம்ம செய்ய வேண்டும். பசியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். தாகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். அநேக காரியங்கள், இயேசுக்கு பிடித்தமான காரியங்கள்
நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க நீ உதவி பண்ணணும். ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. இப்போது நான்